இஸ்லாம் பள்ளியின் தலைமை இமாம், தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளரான மௌலானா மௌலவி முஹம்மது இப்ராஹிம் நிஜாமி மக்தூமி ஹசரத் அவர்கள். الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد التي ولت البركة بذاته ومحياه وتعثرت اللوالم بطيب ذكره ورياه. صدق الله العظيم. அல்லாஹ்வின் மகத்தான பேரருளால் பல்லப்பட்டி மாநகரத்தில் மிலாலியா உலமா பேரவையும் ஆஷிகுர் ரசூல் பேரவையும் இணைந்து நடத்துகின்ற மதுஹப் விளக்க மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு அல்லாஹ் வாய்ப்பளித்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹ் ஹம்தன் கதீரன் தொய்யிபன் முபாரக்கன் ஃபீ. இந்த விளக்க மாநாட்டின் இஹ்லாஸான முயற்சியின் பலனாய் இந்த மாநகரம் கியாமத்து வரை மதுஹப் மறுப்பாளர்களின் விஷமத்தனமான பிரச்சாரங்களில் இருந்தும் அவர்களின் தடித்த நாவுகளில் இருந்து வெளிப்படுகின்ற வார்த்தைகள் விமர்சனங்களிலே இருந்தும் இந்த உம்மத்தை, இந்த மாநகரத்தை அல்லாஹ் நல்லடியார்கள், இங்கே அடங்கியிருக்கிற இந்த ஊரில் அடங்கியிருக்கிற நல்லடியார்கள், வழிமார்கள், சமூகம் தந்திருக்கிற உலமா பெருமக்கள் அவர்களுடைய இஹ்லாஸினால், அவர்களுடைய முயற்சியினால் அல்லாஹ் இந்த மாநகரத்தை காப்பாற்றல் புரிவானாக. வாழும் காலமெல்லாம் மதுஹபுகளை, இமாம்களை பின்பற்றி வாழுகின்ற ஒரு அழகானதொரு வாய்ப்பை எந்த குழப்பமும் இல்லாமல், எந்த தடுமாற்றங்களுக்கும் ஆளாகிவிடாமல் பின்பற்றி வாழ தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் ஒன்றுதான், ரசூல் ஒன்றுதான், குர்ஆன் ஒன்றுதான், ஏன் மதுஹபுகள் மட்டும் 4 என்றொரு கேள்வி எழுப்பி அதற்கு பதில் தருமாறு பணிக்கப்பட்டிருக்கிறேன். ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், அல்லாஹ் ஒருவன் தான் இருக்க முடியும், 2 பேர் இருக்க முடியாது. ஒரு பஸ்ஸுக்கு 2 டிரைவர் இருந்தால் ரோட்ல ஓட முடியுமா? லவ்கான அந்த குர்ஆனின் வசனத்தில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா தெளிவுபடுத்தி விட்டான். வானம் பூமியில 2 இலாஹுகள், 2 கடவுள்கள் இருந்தால் குழப்பம் ஏற்படும் என்று தெளிவுபடுத்தியதற்கு பின்னால் 2 கடவுள்கள் இருக்க வாய்ப்பில்லை. வழிகாட்டுவதற்கென்று ஒரு ரசூல் தான் இருக்க முடியும், 2 ரசூல்கள் இருக்க சூழ்நிலைகள் அங்கே இல்லை. வழிகாட்டுவதற்கு ஒரு வேதம் தான் இருக்க முடியும், 2 வேதங்கள் வழங்கப்படுவதற்கு இங்கே வாய்ப்பில்லை. கருத்து மாறுபாடுகள் வந்துவிடலாம். ஆனால் மதுஹபுகள் மட்டும் ஏன் 4 என்ற கேள்வியை எழுப்பி சிந்தனையோடு சற்று யோசித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் தன்னை தவிர, தன் ஹபீபை தவிர, தன் வேதத்தை தவிர உலகத்தில்
உலகத்திலே இருக்கிற அனைத்து பொருட்களையும் இரட்டை இரட்டையாக, இரண்டு இரண்டாக, நான்கு நான்காகத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான் என்று குர்ஆன் சொல்லுகிறது. வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைன், ஒவ்வொரு பொருளையும் இரண்டு இரண்டாக, இரட்டை இரட்டையாகவே படைத்திருக்கிறோம் என்று அந்த வார்த்தை நான் மட்டுமே உலகத்தில் ஒருவனாக இருப்பதற்கு தகுதி படைத்தவன் என்பதற்கு போதுமான சான்று. ஏன் ஆண் என்றால் அதற்கு ஆப்போசிட்ல பெண் இருக்கிறார் அல்லவா? இரவு என்றால் அதற்கு ஆப்போசிட்ல பகல் ஒன்று இருக்கிறது இல்லையா? பூமி என்றால் அதற்கு ஆப்போசிட்ல வானம் ஒன்று உண்டு. எல்லாவற்றையும் இரண்டு இரண்டாகத்தான் பிரித்து பிரித்துத்தான் அல்லாஹ் படைத்திருக்கிறான். ஏன் தாவர வர்க்கத்தை எடுத்துக் கொள்ளுங்கள், தாவரத்தில் கூட ஆண் பூ பெண் பூ வித்தியாசம் இருக்கிறதா இல்லையா? அறிவியல் உண்மை இதை சொல்லுகிறது அல்லவா? ஆண் பூவின் மகரந்த பூ அது கொண்டு வந்து பெண் பூவில் விழுகும் போதுதான் அது மகரந்த சேர்க்கை ஏற்பட்டு அங்கே இருந்து கனிகள் உற்பத்தி ஆகிறது என்று அறிவியல் சொல்லுகிற உண்மையை யோசித்து பார்க்கிறோம். தாவரத்தில் கூட இரண்டு உண்டு, ஒன்று கிடையாது. ஏன் பாறைகள் கல் உயிரற்ற பொருளாய் உணர்வற்ற பொருளாய் பார்க்கப்படுகின்ற பாறைகள் கூட ரெண்டு தான், ஒன்று கிடையாது. ஓங்கி அடித்தால் வெகு விரைவில் உடைந்து போகிற பாறைகள் பெண் பாறைகள் என்றும், உடைத்தால் வெகு சீக்கிரத்தில் உடையாத பாறைகள் ஆண் பாறைகள் என்றும் தொல்லியல் ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள். பாறையில் கூட ஆண் பாறை பெண் பாறை உண்டு, ஒரே பாறை இல்ல. உலகத்தில் அல்லாஹ்வை தவிர, அவரது ஹபீபை தவிர, அவரது வேதத்தை தவிர அனைத்தும் இரண்டு இரண்டாகத்தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இரண்டு இரண்டாக, நான்கு நான்காக வைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் கருத்து என்று சொன்னால் ஒரே ஹதீஸ் தான், அதில் இரண்டு கருத்துக்கள் வருவதில் சந்தேகமில்லை, வரத்தான் செய்தது அருமை நாயகத்தின் வார்த்தைகள். அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரே ஹதீஸை சஹாபிகள் பார்த்த பார்வையில் இரண்டு இரண்டாய் பார்த்தார்கள். இரண்டு கருத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கீகரித்தார்கள். இந்த உம்மத்திற்கு வழங்கப்பட்ட ரஹ்மத் அது நமக்கெல்லாம் தெரியும். ஒரு உதாரணத்தை யோசித்து பாருங்கள். நான் சேலத்துக்கு 4 மணிக்கு சேலத்துக்கு லொஹர் தொழுதுக்கு நான் பெறப்படுறேன், இங்க இருந்து பல்லவட்டியில இருந்து பெறப்படுறேன். ஒரு உதாரணம் வைத்துக் கொள்ளுங்கள். போகும்போது சொல்லி அனுப்புறாங்க, அசர் தொழுகைக்கு சேலத்துக்கு போய் அசர் தொழுது விடுங்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார். என்றால் அதுல இரண்டு கருத்து சொல்ல முடியும். சேலத்துல போய் அசர் தொழுதுங்கன்னா அசருக்குள்ளார சேலத்துக்கு போயிடுங்க அர்த்தமும் இருக்கிறது, அல்லது அங்க சேலத்துலதான் அசர் தொழுகணும் என்ற கருத்தும் இருக்கிறது. அதே போல்தான் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில இருக்கிறது. கந்தக் போர் நடைபெற்று அகழ் போர் நடைபெற்று முடிந்த போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பனூ குறைலா என்ற ஒரு இடத்திலே போய் நீங்கள் அசர் தொழுகுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். லா யுஸல்லியன்ன அஹதுன் அல் அஸ்ர இல்லா ஃபீ பனீ குறைலா, பனூ குறைலால போய் அசர் தொழுதுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களை சொல்லி அனுப்பினார்கள். போகிற பாதையிலேயே சில அசர் நேரம் வந்துருச்சு, தொழுதர்னான்னு சில சஹாபிகள் விரிப்பை விரித்தார்கள், முசல்லாவை விரித்தார்கள். சஹாபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசர் பனூ குறைலா தானே போக சொல்லியிருக்கிறாங்க, அங்கதான் போகணும் என்று சில சஹாபிகள். இல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அசருக்குள்ளார அங்க போயிடணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த வார்த்தையை சொன்னார்கள் என்று சில சஹாபிகள். இங்கே தொழுதுக்கு நம்ம அசர் கூடியிருக்கோம், அங்க போயிடலாம் என்று சில சஹாபிகள். ஒரு சில சஹாபிகள் இடையிலேயே தொழுதார்கள், ஒரு சில சஹாபிகள் அந்த இடத்திற்கு தான் போய் சேர வேண்டும், அங்குதான் அசர் தொழுக வேண்டும் என்று தொழுதார்கள். இரண்டு பேரும் போர் முடிந்து திரும்பிய பின்னால் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்தித்தார்கள். சந்தித்த பின்னால் யார சொல்றதா, நீங்க அசர் அங்கதானே தொழுவு சொன்னீங்க என்று ஒரு கூட்டம், அசருக்குள்ளார அங்க போயிடணும் அப்படிங்கிற அர்த்தத்துல தானே நீங்க சொன்னீங்க என்று சில சஹாபிகள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெண்டு சஹாபிகளின் கருத்தையும் ஆமோதித்தார்கள், ரெண்டுமே சரிதான் என்றார்கள். சொன்ன வார்த்தை ஒன்று. அந்த வார்த்தையில இருந்து சஹாபிகள் ஆய்வின் அடிப்படையில், பெருமானார் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் சில சஹாபிகள் அமல் செய்தார்கள். உள்ளே இருக்கிற வார்த்தையின் உட்கருத்து என்ன என்பதை புரிந்த சில சஹாபிகள் வேறு விதமாய் அமல் செய்தார்கள். இரண்டும் சரிதான் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக ஒருவருக்கு பிறந்த அதே கருத்து போல் இன்னொருவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. திருமிதியில இருக்கிறது, புகாரியில இருக்கிறது, லா தன்சனி ஃபி துஆஇக, உங்க துஆவுல. உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமரே லா தன்சனி ஃபி துஆஇக, உங்க துஆவுல என்ன மறந்துடாதீங்க, உங்க துஆவுல என்ன மறந்துடாதீங்க என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்.
உம்ராவுக்காக போகும்போது நாம எல்லாம் என்ன நடப்போம்? பொதுவா உங்க துவாவுல என்ன மறந்துடாதீங்கன்னா அவங்களுக்காக துவா செய்யுங்கிற அர்த்தம். பொதுவாக நம்ம புரியும், துவாவை யாருக்கிறவங்க துவாவுல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? நீங்க துவா செய்யும் போது எனக்கு சேர்த்து துவா செய்யுங்க என்ற அர்த்தத்தை நாம் புரிய வாய்ப்பு இருக்கிறது. லா தன்சனி ஃபீ துஆஇக, உங்க துவாவுல என்ன மறந்துடாதீங்க. ஆனால் திர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வேறு சில சஹாபிகளின் வேறொரு கருத்தை அங்கே பதிவு செய்கிறார்கள் திர்மிதியில. உங்க துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்ற வார்த்தைக்கு நாம அர்த்தம் வைக்கிற மாதிரி அர்த்தம் வச்சா என்ன வருகிறது? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு துஆ செய்யும்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பினார்கள். இந்த கருத்து இருக்க வாய்ப்பு இருக்கிறது. தன்னுடைய பணிவை வெளிப்படுத்தி இருக்கலாம். யாராவது ரசூலுல்லாஹ்வுக்கு போய் துஆ செய்யணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு துஆ செய்யற அளவுக்கு, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு துஆ செய்யும் அளவுக்கு இந்த சஹாபிக்காவது தகுதியும் தகுதியாம்சமும் அல்லாஹ் வழங்கி இருந்தானா? இருந்தாலும் தன் பணிவை வெளிப்படுத்தியதற்கு சொல்லி இருக்கிறான். ஆனால் வேறு சில சஹாபிகள் சொல்கிறார்கள், உங்கள் துஆவில் என்னை மறந்து விடாதீர்கள் என்றால் என்ன பொருள் என்றால், எந்த துஆ கேட்டாலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரை சொல்லி ஸலவாத் ஓதிய பின்னால் தான் நாம் துஆ செய்ய வேண்டும். உன் துஆவில் என்னை நீ மறந்தால் உன் துஆ தலைக்கு மேல் கூட போக வாய்ப்பில்லை என்ற கருத்தை தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொல்லி இருக்கிறார்கள் என்று சஹாபிகள் வேறு சில சஹாபிகள் சொன்ன செய்தியை திர்மிதி இமாம் அவர்கள் தன்னுடைய விளக்கத்திலே கூட கொண்டு வருகிறார்கள் என்றால், ஒரே ஹதீஸ் தான், ஒரே வார்த்தை தான் பெருமானாரின் அந்த புனித நாவுகளில் இருந்து வந்த அந்த வார்த்தைக்கு இரண்டு அர்த்தங்கள் வருகிறது. இதே அடிப்படையில் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமின் அந்த வார்த்தைகளை ஆய்ந்தறிவதற்கென்றே சில சஹாபிகள் நியமிக்கப்பட்டார்கள். எல்லோரும் ஒரே சஹாபிகளை போல்தான் என்றாலும் கூட, எல்லோரும் பெருமானாரின் தொடர்பை பெற்றவர்கள் தான் என்றாலும் கூட, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தகுதிக்கு தக்க போல அவர்களை பிரித்தார்கள். ஒரே கேட்டகரியா வைக்கல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாலிய சகோதரராய் 2 வயது மட்டும் குறைந்த அந்த தோழராய் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரோடு தொடர்பு கொண்ட அந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பெருமானாரின் வஃபாத் வரை அந்த தொடர்பு நீடித்திருந்தது என்பதை நமக்கு தெரியும். ஆனால் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவித்த ஹதீஸ்கள் என்ற அறிவிப்புகள் எத்தனை வருகிறது தெரியுமா? 17 ஹதீஸ் தான். அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அதிகமாக தொடர்பு கொண்டவர்கள், அதிகமாக இருந்தவர்கள். தொடர்பும் தோழமையும் பயணத்திலும் அவர்கள் வீட்டில் இருக்கும் போதும் குகையிலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹுவின் அறிவிப்பு 17. 40வது முஸ்லிமாக இந்த உலகத்திற்கு வந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்கள் மொத்தமாய் அவர்களின் அறிவிப்புகள் பதிவு செய்யப்பட்டிருப்பது மொத்தம் 50. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு 4 வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாமை ஏற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் என்று சொன்ன செய்திகள் மற்றும் அறிவிப்புகள் 5000க்கும் மேல். 5000க்கும் மேல் 3 வருட 4 வருட தொடர்பை பெற்ற அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களால் 5000 ஹதீஸை அறிவிக்க முடிகிறது. அபூபக்கர் ரலியல்லாஹு ஏன் அறிவிக்கவில்லை என்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு சஹாபியையும் பிரித்தார்கள். இவங்களுக்கு இந்த பொறுப்பு, அவங்களுக்கு அந்த பொறுப்பு பிரித்தார்கள். ஒருவரை போல அல்ல. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹுக்கு ஆட்சி பொறுப்புக்கென்று, ஜிஹாதுக்கென்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்தார்கள். ஒவ்வொரு மனிதருக்குள்ளும் இருக்கிற அந்த கெபாசிட்டி, அவர்களின் அந்த திறமைக்கு தகுந்தார் போல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவரை இந்த குரூப்புக்கு அனுப்பணும், இவரை இந்த பொறுப்புக்கு அனுப்பணும், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரித்தார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹுவின் நினைவாற்றலும் அவர்களுக்கு செய்திருக்கிற துஆவின் அடிப்படையில் என் ஹதீஸை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்களின் கைகளில் ஒப்படைத்தார்கள். அல்லாஹும்ம ஃபக்ஹிஹு ஃபித்தீன் வஅல்லிம்ஹு தஅவீல். 9 வயது சிறுவராய் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட உலகில் இருக்கும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு என்கிற அந்த சிறுவருக்கு துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், குர்ஆனின் விளக்கத்தை இவருக்கு கற்றுத் தருவாயாக என்று துஆ செய்தார்கள். குர்ஆனின் விளக்கம், குர்ஆனில் இருக்கிற அந்த தஃசீர்களின் கலைகளை இவருக்கு கற்றுத் தருவாயாக என்று துஆ செய்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? பெரும் பெரும் சஹாபிகளுக்கு தெரியாத ஒரே ஆயத்தின் கருத்தை, அந்த ஆயத்திற்கு வேறு ஒரு கருத்து மறைந்திருக்கிறது என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு வெளிப்படுத்துவார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய சபை கூடியிருக்கிற பெரும் பெரும் சஹாபிகள், அபூபக்கர் அதற்கு பின்னால் இருக்கிற பத்ர் சஹாபிகள், நிறைய பேர்
எல்லோரும் கூடியிருக்கிற அந்த சபையில் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் வரைத الناس يدخلون في دين الله افواجا فسبح بحمد ربك واستغفره انه كان توابا. இந்த சூராவுக்கு என்ன விளக்கம் என்று சஹாபிகளை பார்த்து, முதிர்ச்சி பெற்றிருக்கிற அந்த சஹாபிகளை பார்த்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறார்கள், அல்லாஹ்வுடைய உதவி வெற்றி எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, இஸ்லாமை தழுவ ஆரம்பித்து விட்டார்கள், எனவே நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக, நபியே நீங்கள் தஸ்பீஹ் செய்வீராக, அஸ்தக்ஃபிருல்லாஹ் ஓதிட்டு இருப்பீர்களாக என்பதாக இந்த ஆயத்திற்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை அதிகமா தஸ்பீஹ் செய்ய சொல்லியும், இனி அடுத்து மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர போறாங்க என்ற முன்னறிவிப்பு தான் இந்த ஆயத்தில் பேசப்படுகிறது என்று சஹாபிகள், பெரும்பான்மையான சஹாபிகள் சொன்னார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, இதுக்கு இதுதான் அர்த்தமா இல்ல வேற ஏதாவது உள்ள அர்த்தம் இருக்கா என்று 11 வயது நிரம்ப பெற்றிருக்கிற அந்த இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அந்த சபையில வைத்து கேட்கப்பட்ட போது, இதுல இந்த அர்த்தம் அல்ல வேறொரு அர்த்தம் இருக்கு, உண்மை கருத்து இங்க அல்ல. நபியே மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா வர ஆரம்பிச்சிட்டாங்க, நீங்க போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, இப்போ மக்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர ஆரம்பிச்சிட்டாங்க, எனவே வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீங்க மௌத்துக்கு தயாராகிடுங்க, வந்த வேலை முடிஞ்சு போச்சு, நீங்கள் மௌத்துக்கு தயாராகி விடுங்கள், கொஞ்ச நேரம் தஸ்பீஹ் இஸ்திக்ஃபார் அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்பதை எல்லாம் ஓதிக்கொண்டே இருங்கள், எப்போது நான் அழைக்கிறேனோ நீங்கள் எனக்கு தயாராகி விடுங்கள் என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்தாக போகிறார்கள் என்ற செய்தியை தான் இதா ஜா நஸ்ருல்லாஹின் மறைந்திருப்பதாய் நான் பார்க்கிறேன் என்றார்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. ஒரே ஆயத்துத்தான் ஒரே சூரா தான், அந்த சூறாவில இருக்கிற உட்கருத்து என்ன என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்த பார்வை வேறு, அதில் சஹாபிகள் பார்த்த பார்வை வேறு. ஒரே ஆயத்துத்தான். இப்படித்தான் ஒவ்வொரு சஹாபிகளும் அமல் செய்தார்கள். இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனின் கருத்துக்களை பாதுகாப்பதற்கென்று சில சஹாபிகள், குர்ஆனின் எழுத்துக்களை உச்சரிப்புகளை பாதுகாப்பதற்கென்று சில சஹாபிகள், ஹதீஸ்களை பாதுகாப்பதற்கென்று சில சஹாபிகள், வருகின்ற வகையை குறித்து வைப்பதற்காக ஸைத் இப்னு சாபித் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபிகள் என்று பிரித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொருவரின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்று பொறுப்பை ஒப்படைத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அரபுலகத்தின் அண்டங்காற்று என்று குறைஷி குஃபார்களால், காபிர்களால் விமர்சிக்கப்பட்ட, வசைபாடப்பட்ட அவர்களுக்குள் என்ன திறமை இருக்கிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்தார்கள். மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லப்படுகின்ற அந்த அழகான குரல் வளம் அவருக்குள் மறைந்திருந்தது. இந்த குரல் வளம் பாங்குக்காக பயன்பட வேண்டும் என்பதற்காக அவர்களை அந்த பொறுப்பை ஒப்படைத்தார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்குள்ளால் ஸ்பேஷியல் இன்டெலிஜென்ஸ், தொலைநோக்கு பார்வை, அடுத்த 100 வருஷத்திற்கு இஸ்லாமை கொண்டு போய் சேர்ப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வை இருக்கிறது. இவர்தான் ஜிஹாதுக்காகவும் ஆட்சி பொறுப்புக்கும் தகுதியானவர் என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக சூசகமான ஒரு வார்த்தையை சொன்னார்கள். லவ்கான பாடி நபியும் லக்கான உமர், எனக்கு பின்னால் ஒருவர் நபியாக வருவதென்றால் அந்த பொறுப்பை சரியான முறையில் நிகழ்த்துவதற்கு ஒரு தகுதி ஒருவருக்கு இருக்கிறது என்றால், அல்லாஹ் வழங்கவில்லை என்பது இருக்கட்டும், அல்லாஹ் அந்த திறமை ஒருவருக்கு இருக்கிறது என்றால் லகான உமர், அதற்கு உமர் தான் தகுதி பெற்றவர் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அந்த ஆட்சி பொறுப்பை சரியான முறையில் தீனை கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருக்கிறது என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூசகமாக சொன்னார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஆட்சி காலம் வருகிறது, எவ்வளவு தூரம் தீன் பரவியது தெரியுமா? ஆட்சியாளர்கள், வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிற செய்தி என்னவென்றால், ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஆட்சி காலத்தில் ஒரு நாளைக்கு 400 கிலோமீட்டர் வேகத்தில் இஸ்லாம் பரவியது. நேற்றைக்கு சென்னைக்கு இஸ்லாம் வந்து விட்டது என்றால் இன்றைக்கு பள்ளப்பட்டிக்கு இஸ்லாம் வந்து விட்டது. ஒரே நாள் அவ்வளவு வேகமாய் இன்னும் 10 வருடங்களை உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி புரிந்திருந்தார்கள் என்று சொன்னால் அகில உலகமும், உலகத்தின் ஒட்டுமொத்த உருண்டை வடிவமும் தொப்பியும் தாடியுமாய் அடையாள சின்னமாய் மாற்றப்பட்டிருப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்ற செய்தியை வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள். ஆனா ஒரு நேரத்தில் தந்தை கத்தாப் அவர்களால் பள்ளத்தாக்கில் நிற்க வைக்கப்பட்டு, ஒட்டகம் கூட மேய்க்க தெரியல, நீ எல்லாம் என் மகனா பிறந்து ஏன்பா என் அவமரியாதை ஏற்படுத்துகிறாய் என்று தாடியை பிடிக்க வைத்து அடிக்கப்பட்டவர் தான் உமர் ரலியல்லாஹு அன்ஹு. ஒட்டகம் மேய்க்க தெரியவில்லை என்று தகப்பனால் சான்றிதழ் வழங்க
தேர்ந்தெடுக்கப்பட்ட அதே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஒட்டுமொத்த அரபுலகத்தையும் மேய்க்கின்ற, ஒட்டுமொத்த உலகத்தையும் சரியான முறையில் பராமரிக்கின்ற, ஆட்சி அதிகாரத்தை செலுத்துகின்ற அந்த தூர நோக்கு, தொலைநோக்கு பார்வை அவர்களுக்குள் இருக்கிற என்ற காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு அதற்கென்று ஒதுக்கினார்கள். எந்த ஹதீஸுக்குள்ள, எந்த ஆயத்துக்குள்ள என்ன கருத்து மறைந்திருக்கிறது என்பதை புரிகின்ற அந்த ஆற்றல் சில சஹாபிகளுக்கு இருந்தது. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அதில் தேர்ச்சி பெற்றவர்கள். அந்த மதீனத்துல் இல்மி வாலியுன் பாபுஹா என்றார்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒட்டுமொத்த கல்விக்கென்ற நகரத்தின் வாசல் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு. ஒவ்வொரு ஆயத்தையும் பிரித்து 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 அதற்குள் மறைந்து கிடக்கிற அந்த கருத்து பொக்கிஷங்களை வெளி உலகத்திற்கு அவர்களின் தகுதிக்கும் திறமைக்கும் ஏற்ப சொல்லுகின்ற அந்த ஆற்றல் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு இருந்த காரணத்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெரும்பாலும் ஜிஹாதுக்காக அவங்க தேர்வு செய்யல. இல்மை, இந்த கல்வியை யாருக்கு எதற்கு தகுந்தார் போல் அவர்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கு அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை, இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தேர்வு செய்தார்கள். குர்ஆனுடைய உச்சரிப்பை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி உச்சரிச்சாங்களோ அதே மாதிரியே 1437 வருஷத்துக்கு பின்னாடி நாமளும் அதே உச்சரிப்பில் உச்சரிக்க வேண்டும் என்பதற்காக உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு என்கிற அந்த காரிகளை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நீங்க உச்சரிப்புக்கு தான், உச்சரிப்பை இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கிற அந்த பொறுப்பை இந்த சில சஹாபிகளுக்கு ஒப்படைத்தார்கள். இப்படியே யோசித்து பார்த்தால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சஹாபாக்கள் அத்தனை பேரையும் ஒரே பார்வையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கவில்லை. இவருக்கு இந்த பொறுப்பு, அவருக்கு அந்த பொறுப்பு என்று ஒப்படைத்தார்கள் இல்லையா? இப்படி பொறுப்பு ஒப்படைத்து பிரிக்கப்பட்ட பின்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால ஹதீஸ்களின் உட்கருத்துக்களை புரிந்து இந்த உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்க்கின்ற பொறுப்பு வரும்போதுதான் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்றவர்கள் கூஃபா நகரத்திற்கு குடிபெயர்கிறார்கள். இங்கே மதீனா நகரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சில சஹாபிகள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு போன்ற சஹாபிகள் மதீனாவில இருந்து இந்த ஹதீஸில் இருக்கிற கருத்துக்களை புரிந்து மக்களுக்கு சட்டம் போதித்தார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு கூஃபா நகரத்தில் இருந்து சட்டங்களை போதித்தார்கள். கூஃபா நகரத்தின் அலி ரலியல்லாஹுவின் மாணவர்களிடமிருந்து பாடம் பயின்றவர் தான் அபூ ஹனீஃபா. இப்னு உமர் ரலியல்லாஹுவின் மாணவர்களிடமிருந்து பாடம் பெற்றவர் தான் இமாம் ஷாஃபிஈ, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி போன்றவர்கள். இப்போது ஹதீஸின் கருத்துக்களை புரிவதில், குர்ஆனின் ஆயத்துகளின் உட்கருத்துக்களை புரிவதில் ஒவ்வொரு சஹாபிக்கும் வித்தியாசம் இருந்துச்சா இல்லையா? ஹஜ்ரத் அவங்க முன்னாடி சொன்னாங்க இல்லையா, ஒரே வார்த்தை ஹீன் என்ற வார்த்தைக்கு 4 சஹாபிகளும் 4 அர்த்தங்களை புரிவதற்கு வார்த்தைக்கு வாய்ப்பு இருக்கிறது இல்லையா? ஒரு வீட்டுல பிறந்த ஒரே தகப்பனுக்கு பிறந்த 2 பிள்ளைக்கு ஒரே மாதிரி இன்டெலிஜென்ஸ் இருக்கிறது இல்ல. ஒருத்தர் நல்ல டேலண்டா இருப்பான், இன்னொருத்தருக்கு படிப்பை யாராவது சீக்கிரமா நம்ம வளர்க்க அமைச்சிருவோம். 2க்கும் வித்தியாசம் இருக்கிறது இல்லையா? 5 வருடம் ஒரே போன்று இருப்பதில்லையே, வித்தியாசம் இருக்கத்தானே செய்யும். எனவே இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்ன சட்ட தொகுப்புகளை முன்வைத்து இந்த உம்மத்திற்கு சட்டங்களை தொகுத்து தந்தவர் தான் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தொகுத்து தந்த, அவர்கள் வழங்கிய தீர்ப்பின் அடிப்படையில் இந்த உம்மத்திற்கு சட்டங்களை தொகுத்து தந்தவர் தான் இமாம் ஷாஃபிஈ. இவங்க 2 பேருக்கும் மத்தியில பெருசா வித்தியாசம் ஒண்ணு இல்ல. அவங்க ஃபர்து வாஜிப்ல பெருசா கை வைக்கல. 4 மதுஹப்லயும் லுஹர் 4 ரக்காத் தான், ஷாஃபில 3 ரக்காத், ஹனஃபில 4 ரக்காத் கிடையாது. எல்லோரும் ஃபர்துகளில் ஒன்றுபட்டு தான் இருக்கிறார்கள். எல்லோரும் ஃபர்துகள் விஷயத்தில் ஒன்றுபட்ட கருத்தை தான் அவர்கள் சொல்கிறார்கள். பெருத்த வித்தியாசம் இல்லை. ஒன்னும் சொல்ல போனா மதுஹப் என்ற வார்த்தை வேண்டுமானால் ஒரு 200-300 வருஷத்திற்கு பின்னால வந்திருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல மதுஹப் இருந்தது, பெயர் மட்டும் இல்லை. ஹனஃபி ஷாஃபிங்கிற மதுஹபுடைய பெயர் இல்லை. வேறு வார்த்தையில் சொல்வதான நம்ம ஹனஃபி ஷாஃபியா ஃபாலோ பண்ணல, அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் ஃபாலோ பண்றோம். அவர்கள் சொன்ன செய்தியை கொண்டு வந்து சேர்ப்பதற்கு ஒரு ஊடகம், ஒரு மீடியா தேவை இல்லையா? அந்த மீடியாக்கள் தான் ஹனஃபி, ஷாஃபி, மாலிகி, ஹம்பலி. ஒரு உதாரணம் நான் பேசுகிறேன், இங்கே மைக்கில இருந்து வெளியில கேட்கிறது, இங்கே ஆண்களுக்காக பெண்களுக்காக ஒளிபெருக்கி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதை தாண்டி 4 தெருவுக்கும் மைக்கு கட்டப்பட்டிருக்கிறது. இங்கே இருந்து ஒயர் கனெக்ஷன்ல 4 தெருவில் இருக்கிற எல்லா ஆண்களும் பெண்களும் வாலிபர்களும் சிறார்களும் சான்றோர்களும் ஆண்களும் இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவது நான் மட்டும்தான். அந்த பேசுகின்ற வார்த்தை ஒளிபரப்பு, ஒளிபெருக்கியின் வழியாக அது
எல்லா பகுதியிலேயும் பரவுதல் ஏற்படுகிறது அல்லவா? பேசுகிற வார்த்தை ஒன்றுதான், வெளிப்படுகின்ற ஒளிப்பெருக்குகளை போல்தான் இமாம்கள். பேசுவது அல்லாஹ்வும் ரசூலும் தான். ஹனபியின் வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தையும் அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தை தான். ஷாஃபியின் வாயிலே இருந்து வருகின்ற வார்த்தையும் அல்லாஹ்வின் ரசூலின் வார்த்தை தான். எப்படி ஒளிப்பெருக்கிக்கு சப்தம் வர வேண்டும் என்றால் அதற்கு ஒரு ஒயர் கனெக்ஷன் தேவைப்படுகிறது அல்லவா? அந்த ஒயர் கனெக்ஷன் தான் சனது. அன்றைக்கு ஹனபியும் ஷாஃபியும் சொன்ன செய்தியை வாழையடி வாழையாக பரம்பரை பரம்பரையாக அந்த கல்வி சேகரிக்கப்பட்டு அப்படியே கிதாபுகளின் வழியாக ஒன்று சேர்க்கப்பட்டு இந்த உம்மத்திற்கு வெகு விரைவில் வெகு இலகுவாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பை அல்லாஹ்வும் ரசூலும் ஏற்படுத்தி தந்தார்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழும் காலத்திலேயே முன்னறிவிப்பு செய்திருக்கிறார்கள். இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறித்து வாழும் காலத்திலேயே முன்னறிவிப்பு செய்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அடிப்படையில் குர்ஆன் ஹதீஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபிக்ஹ், மார்க்க சட்டம். அட 5 + 4 = 9 அப்படின்னு கூட்டல் போடுறோம் பாருங்க. அந்த குர்ஆனையும் ஹதீஸையும் கூட்டி பெருக்கி கழித்து வகுத்து அதில் இருந்து வருகின்ற உண்மை தகவல்களை இருந்து சாறு பிழிந்து மார்க்க சட்டம் மதுஹப் என்ற பெயரால் வைத்திருக்கிறார்கள். மதுஹப்னா வழித்தடம். அல்லாஹ்வையும் ரசூலையும் போய் சேர்வதற்கு ஒரு வழித்தடம். அந்த வழித்தடம் தான் ஹனபி என்ற பெயரால், ஷாஃபிஈ என்ற பெயரால், மாலிகி என்ற பெயரால், ஹம்பலி என்ற பெயரால் உங்களுக்கு வழித்தடம் அமைக்கப்பட்டிருக்கிறது. பைபாஸ்ல போகணும்னாலும் போ, அல்லது இப்படி குறுக்கு வழி இருக்கு அப்படி போனா டோல்கேட் பிரச்சனை வராதுன்னு இப்படி போனாலும் போகலாம், பிரச்சனை இல்லை. வழித்தடம் தான் அது. நீங்கள் போகிற பாதை அல்லாஹ்வையும் ரசூலையும் தான். எந்த ஹனபியோ எந்த அபூ ஹனீஃபாவும் ஷாஃபியும் மாலிகியும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், குர்ஆன் ஹதீஸை பின்பற்றக்கூடாது என்று ஒரு முறை கூட சொன்னது கிடையாது. அபூ ஹனீஃபாவோ ஷாஃபியோ மாலிகியோ ஹம்பலியோ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி யாரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும் என்றோ நான் சொல்லுகிற வார்த்தையை தான் இந்த உம்மத்து கேட்க வேண்டும் என்று சொல்லவில்லை. ஆனால் அவர்களைத்தான் பின்பற்ற வேண்டும் என்கிற ஒரு நெருக்கடியை, ஒரு நிர்பந்தத்தை இந்த உம்மத்திற்கு அல்லாஹ்வாக ஏற்படுத்தினான். காலத்துக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துக்கு பின்னால 200-300 வருஷத்துல 200க்கும் மேற்பட்ட மதுஹபுகள் கூட வந்ததாம். ஆனால் அல்லாஹ் இந்த நாளை மட்டும் தேர்வு செஞ்சு இந்த உம்மத்திற்கு கியாமத்து வரை கொண்டு போய் சேர்ப்பதற்கு 4 மதுஹபினுடைய அந்த கருத்துக்களை சரியான முறையில் பின்பற்றுவதற்காக அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான். ஒன்ன தெளிவா புரிஞ்சுக்கணும். ஒருவரின் செயல், ஒருவரின் சாதனை, ஒருவருடைய அமல் ஒரு நூற்றாண்டு தாண்டி அடுத்த நூற்றாண்டில் இருக்கிற மக்களாலும் பின்பற்றப்படுகிறது என்று சொன்னால் அல்லாஹ் அதை அங்கீகரித்துக் கொண்டான். அதுக்கு அத்தாரிட்டி கிடைச்சிருச்சு, ஒரு அங்கீகாரம் அவருக்கு கிடைத்து விட்டது என்று பொருள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் 5000 வருஷத்துக்கு முன்னால மகனை வச்சு அறுத்தாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம், தகவல் தெரியும், நமக்கும் ஹதீஸ்களில் படித்திருக்கிறோம். அவங்க அறுக்கும் போது உண்மையா மகன் அல்லாஹ்வுக்கா அறுக்கணும்னு அறுத்தாங்க. நம்ம ஆடை அறுக்கும் போது மகனை நினைச்சுதான் அறுக்கிறது இல்லை, ஆனால் நமக்கு அது வாஜிபாக ஆக்கப்பட்டு விட்டது. இவர் செய்த, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் செய்த அந்த காரியம் அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்டதால், அதை அல்லாஹ் அங்கீகரித்து விட்டதால் கியாமத்து வரை அதை செய்ய வேண்டும் என்கிற அந்த உத்தரவை அல்லாஹ் இந்த உம்மத்திற்கு பதித்து விட்டான் அல்லவா? சஃபா மர்வால ஹாஜரா அம்மையார் ஓடும் போது உண்மையிலேயே பிள்ளைக்கு தண்ணி இல்லைன்னு ஓடனாங்க. நமக்கு எல்லாம் தெரியும், தண்ணி இல்லைன்னு ஓடனாங்க. இன்னைக்கு நாம அப்படியா ஓடுறோம்? தேவைப்பட்ட பிஸ்லரி வாட்டரை வச்சுக்கிட்டே ஓடுறோம், கையில வச்சுக்கிட்டே தான் ஓடுறோம். உண்மையில் அந்த தாகத்தோடு ஓடுகிறோமா? தேவைப்பட்ட தண்ணி குடிச்சுக்கிறதுக்கு அங்கங்க தண்ணி வாட்டர் சர்வீஸ் எல்லாம் அங்கே இருக்கிறது. உம்ராவுக்கு போனவர்கள், ஹஜ்ஜுக்கு போனவர்கள், உம்ரா செய்தவர்கள், சை செய்தவர்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் அவர்கள் செய்த அந்த காரியத்தை அல்லாஹ்வுக்கு பிடித்து விட்ட காரணத்தால் கியாமத்து வரை அதை தொடர செய்து விட்டார் அல்லவா? ஒரு கால் இந்த 4 இமாம்களின் இந்த கருத்தும் அவர்கள் செய்திருக்கிற உழைப்பும் முயற்சியும் அல்லாஹ்வுக்கு பிடிக்கவில்லை என்றால் 100 வருஷத்தை அழிச்சிருக்கணும், 100 வருஷத்தை அழிச்சிருக்கணும். அழிக்கவில்லை, தொடர்கிறது என்றால் அவர்களின் சேவையை அல்லாஹ் அங்கீகரித்துக் கொண்டான் என்றுதானே பொருள். இன்னும் 1000 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு வரும். 1000 வருஷம், 1000 வருடத்தில் எந்த குதர்க்கவாதிகள் எல்லாம் இது தேவையில்லை என்று பேசினார்களோ அவர்கள் குறித்த ஒரு செய்தி தெரியுமா? முல்லா அலி காரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், யாரெல்லாம் இமாம் தேவையில்லை, மதுஹப் தேவையில்லை, குர்ஆன் ஹதீஸ் போதும்னு குதர்க்கமா இறங்கினானோ கடைசியில் 2 முடிவுக்கு வந்திருக்கிறான். எல்லாருமே
பெரும்பாலான ஆய்வாளர்கள் கருத்தை இமாம் நவவியும் குறிப்பிடுகிறார்கள், உல்லா அலி காரியும் குறிப்பிடுகிறார். ஒண்ணு, அவன் கடைசியா சரணடைஞ்சது இமாமுடைய கருத்து கீழே தான். இரண்டாவது, அப்படியே அவன் சரணடையாமல் அந்த வார்த்தைகளை புறக்கணித்து போனவனுடைய கபரை தோண்டி பார்த்தால் முகம் கிபிலா பக்கம் இருக்காது. அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக. இது போன்ற குதர்க்கமான செய்திகள் நம் மனதில் பதியாமல் காப்பாற்ற புரிவானாக. இந்த இமாம்கள் எவ்வளவு சேவை செஞ்சாங்க. ஒவ்வொருவரும் இறை நேசர்கள். சும்மா சாதாரணம் அவர்களை பற்றி என்ன பண்ணிட்டார் பெருசா என்றெல்லாம் வார்த்தைகளை தடித்த நாவுகளால் பேசுகின்ற விஷம் தோய்ந்த விமர்சனங்களை வைப்பவர்கள் தயவுகூர்ந்து அந்த வார்த்தைகளை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளட்டும். அந்த வார்த்தைகளை தயவுகூர்ந்து நீ வெளிப்படுத்தாமல் காப்பாற்றிக் கொள்ளட்டும். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மட்டும் குர்ஆன் ஹதீஸை வச்சு தேர்வு செஞ்சு ஹதீஸை பிரிச்சு எடுக்கலைன்னா ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், மொத்தம் இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து இமாமுனா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் 4000 ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட போய் பாடம் படித்து 60,000 ஹதீஸ்களை தனது ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு இந்த உம்மத்திற்கு கொண்டு வந்து சேர்த்த சிறிய பெரிய குடும்பவியல், வணிகவியல், வணக்கவியல் மட்டுமல்ல பண்பியல், கொள்கை சம்பந்தப்பட்ட மொத்த மசாலாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? குர்ஆன் ஹதீஸ் ஆய்வு செஞ்சு இந்த சமுதாயத்துக்கு கொடுத்த டோட்டல் சாறு பிடிந்து 12,80,000 மசாயில்களை தொகுத்து தந்தார்கள். 12,80,000 மசாயில்களை இந்த உம்மத்திற்கு தொகுத்து தந்தார்கள். இன்னைக்கு அது இல்லைன்னா ஒரு ஹதீஸை படி கூட முறையை அமல் செய்ய முடியாது. ஒரு ஹதீஸை கூட முறையாக புரிகின்ற ஆற்றல் நமக்கு கிடையாது. நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தோட 1400 வருஷத்திற்கு பிந்தியவர்கள். அவர்களுடைய அந்த 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 பணிவு, அவர்களிடத்தில் இருந்த இறையச்சத்தின் ஒரு சொட்டு ரத்தம் கூட நம் ரத்தத்திலே கலந்திடவில்லை. போகும் பாடம் நடத்திட்டு இருக்கும் போது தேல் கடிக்குது. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் கரங்களில் கடித்து விட்டு லேசாக உதறிவிட்டார்கள். தேல் ஓடுகிறது. உடனிருந்த மாணவர்கள் எல்லாம் அடிப்பதற்காக ஓங்கி வருகிறார்கள். குச்சியை தூக்கி வந்தார்கள். அடிக்காதீர்கள், நிறுத்துங்கள் என்றார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. போனது கொஞ்ச தூரம் வேகமா போன அந்த தேல் அங்கனையே இறந்து போகுது. உடனே ஏன் அடிக்க வேண்டாம் என்று சொன்னீர்கள் என்று மாணவர்கள் திரும்ப கேள்வி கேட்கிறாங்க. உடனே அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இன்றைக்கு தான் ஒரு ஹதீஸின் கருத்தை நான் உள்வாங்கி இருக்கிறேன். நான் அவுலியாவா இல்லையா, அல்லாஹ்வுடைய நேசம், அல்லாஹ்வுடைய பிரியம் எனக்கு இருக்கிறதா என்பதை பரிசோதனை செய்வதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. என்ன தெரியுமா? ஹதீஸ்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூட பதிவு செய்திருக்கிறார்கள். மன் ஆதாலி வலியன் ஃபகத் ஆதன்துஹு பில் ஹர்ப். யாரெல்லாம் என் நேசரை பகைக்கிறாரோ அவரோடு நான் சண்டையிடுவதற்கு தயாராகிறேன் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி இருக்கிறான். ஹதீஸே குத்ஸியிலே அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. ஆக என்னை கடித்த தேளுக்கு அல்லாஹ் உயிரோடு வைத்திருந்தால் என் மீது அல்லாஹ்வுக்கு பிரியமில்லை போலும். உண்மை அப்படித்தான். என்னை கடித்த அந்த தேளுக்கு அடுத்த கணம் உயிரை பிரித்து விட்டான் என்றால், என்னை தீண்டுகின்ற ஒரு தேளுக்கு கூட அல்லாஹ் அதன் மீது தன் கோபத்தை காட்டி இருக்கிறான் என்றால் நான் அல்லாஹ்வின் நேசத்திற்குரியவன் என்பதை இந்த நிகழ்ச்சியின் வழியாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன் என்கிறார்கள் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. இப்படி காலமாக ஒவ்வொன்றையும் பார்த்து தேர்வு செய்து கொடுத்தவர்கள் தான் அபூ ஹனீஃபா, ஷாஃபிஈ, மாலிகி, ஹம்பலி என்பவர்கள் எல்லாம். ஏதோ நேற்று பிறந்த மலைகளில் முளைத்தவர்கள் அல்ல அவர்கள். ஒவ்வொன்றையும் ஆய்வு செய்து இந்த உம்மத்திற்கு வழங்காவிட்டால் நாமெல்லாம் ஒரு ஹதீஸை கூட, ஒரு குர்ஆனின் ஆயத்தை கூட முறையாக விளங்க தெரியாதவர்களாய் தடுமாறி போகுவதற்குத்தான் அதிகம் வாய்ப்பு இருக்கிறது. ஆனா ஒரு மசாலா உருப்படியா விளங்க முடியுதா? நடந்த நிகழ்வு என்ன தெரியுமா? ஒரு 10 வருஷத்துக்கு முன்னால ஒரு இமாம், நான் ஊரை தவிர்க்கிறேன், தொழுகையில எதையேனும் ஒன்றை விட்டு விட்டால் அப்போ சஜிதா சஹூ செஞ்சா அந்த தொழுகை பூர்த்தி ஆயிடும் அப்படின்னு மசாலா சொல்லிட்டு போயிட்டார். அடுத்த நாள் ஃபஜ்ர் தொழுகைக்கு வரும்போது இமாம் கொஞ்சம் லேட்டு. பொதுவா இமாம் லேட்டான என்ன செய்வோம்? மோதினாரை பிடிச்சு நிக்க வைப்போம். மோதினார் போய் தொலை வைத்தார். எப்போதும் போல் தொலை வைக்கும் போது கடைசியாக சஜிதா சஹூ செய்கிறார்.
சஜிதா செஞ்சு முடிச்சதுக்கு பின்னால இமாம் கூப்பிட்டு கேட்டாரு, எப்பா எதுக்காக சஜிதா செஞ்ச, எதுவும் பெருசா தப்பு ஒண்ணு வரக்கானாமே என்ற போது, தொழுகையில எதையேனும் ஒன்றை விட்டால் நீங்கள் சஜிதா சஹூ செய்யணும்னு சொன்னீங்களா இல்லையா? தொழுகையில நான் காற்றை விட்டு விட்டேன், தொழுகையில காற்றை விட்டு விட்டேன், எனவே சஜிதா சஹூ செய்தேன். ஆனா எதை விடணும் சரியாக புரிகிறதா? ஒரு விடுகிறோம் என்ற வார்த்தையை கூட உருப்படியாக புரிய தெரியாத இந்த சமுதாயம் எப்படி இமாம்களின் வார்த்தையை சரியாக புரியும்? ஒவ்வொரு வார்த்தையும் குர்ஆனில் இருக்கிற வார்த்தை, கம்பு அப்படின்னு சொன்னா தமிழ்ல அடிக்கிற கம்புக்கும் கம்பு தான் சொல்லுவோம். உணவு பொருள் கம்பு, கேழ்வரகுக்கும் கம்பு என்ற வார்த்தை இருக்கிறது. இது எதற்காக சொல்லப்பட்டிருக்கிறது, எது முன்பின் யாருக்கு சொல்லப்பட்டது என்பதை நம்மால் புரிய முடியுமா? பைபாஸ்ல போயிட்டே இருக்கிறோம், போயிட்டே இருக்கும்போது நல்ல போர்வே ரோடு ட்ராக்கு, போயிட்டே இருக்கிறோம், 40 கிலோமீட்டர் ஸ்பீடுன்னு போட்டிருக்கு. இது யாருக்கு? அட வேகமா 100ல போயிட்டு இருக்கான் பாருங்க. டே நீ 100ல போனா 108 திரும்ப வர வேண்டியிருக்கும், அதனால 100ல போகாத 40ல போ, இது ஆக்சிடென்ட் ஜோன் அப்படின்னு அர்த்தம். இதை சைக்கிள்ல போறவை பார்த்து 40ல போனா என்ன ஆகும்? அட உனக்கு நீ உனக்கல்ல, வேகமாக போகுபவனுக்கு நீ 40ல போன அர்த்தம். யாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை புரிகின்ற அந்த புரிதல் இருக்கிறது அல்லவா? இதையெல்லாம் புரியாமல் ஒரு ஹதீஸை கூட, ஒரு குர்ஆனின் வசனத்தை கூட முழுமையை அமல் செய்ய முடியாது. எனவே நான் அல்ல, நாம் அல்ல, 100 ஆண்டுகளாய், 12 காலமாய் அல்லாஹ்விடத்தில் இருந்து இல்ஹாம் என்கிற ஞான உதிப்பின் மூலம் செய்திகளை உள்வாங்கிய பெரும் பெரும் வரிமார்கள் கூட ஏதேனும் ஒரு இமாமைத்தான் பின்பற்றி இருக்கிறார்கள். அந்த முஹீத் அப்துல் காதர் ஜெயிலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் கூட ஹம்பலி மதுஹபை பின்பற்றியவர் தான். அஜ்மீர் காஜா முஹிதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 90 லட்சம் பேர் இஸ்லாமை ஏற்பதற்கு ஒரு பெரும் வாய்ப்பை முகத்தின் பார்வையில் வைத்தான் அல்லவா? அந்த பெரியவர்கள் கூட ஹனபியை பின்பற்றியவர்கள் தான். எவ்வளவு சொல்லணும்? இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 10 லட்சம் ஹதீஸை படித்து அதிலே இருந்து சாறு பிடிந்து இறுதியாக உம்மத்திற்கு சுமார் ஒரு 6000-7000 ஹதீஸ்களை சஹீஹாய் அறிவித்து கொடுத்தார்கள் அல்லவா, எழுதி கொடுத்தார்கள் அல்லவா? அஸ்ஹுல் குதுபி பாத கிதாபில்லா சஹீஹுல் புகாரி, குர்ஆனுக்கு அடுத்தபடியாய் இந்த உலகத்தில் அதிகமாய் பிரஸ்தாபிக்கப்படுகின்ற, பேசப்படுகின்ற ஒரு அழகான ஒரு ஹதீஸுக்கு அந்த புகாரி என்றால் இமாமுனா புகாரி கூட இமாம் ஷாஃபியை பின்பற்றியவர்கள் தான். ஏன் அவங்களை பின்பற்றணும்? திர்மிதி, முஸ்லிம், அபூ தாவூத், இப்னு மாஜா, நஸஈ அத்தனை பேருமே ஷாஃபிஈ மதுஹபை பின்பற்றியவர்கள் தான். ஏங்க ஹதீஸ உள்வாங்கின அவர்களுக்கு இன்னொரு இமாம் தேவைப்படுகிறது. வெறுமனே ஹதீஸை வாங்கி வைத்திருப்பதால் மட்டும் ஒருவர் முழுமையாய் தீனை பின்பற்றிவிட முடியாது. எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை மனனம் செய்வதற்கென்று ஒரு கேட்டகரி, குர்ஆனின் உச்சரிப்பை மனனம் செய்வதென்று அதை உம்மத்திற்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கென்று ஒரு கேட்டகரி, காரிஉல் குர்ஆன், ஹாமிலுல் குர்ஆன், ஹாஃபிதுல் குர்ஆன், ஃபாஹிமுல் குர்ஆன், 4 கேட்டகரியா பிரிச்சு வச்சிருந்தாங்க. குர்ஆனின் உச்சரிப்பை கொண்டு போய் சேர்க்கின்ற காரிகள் தனியா இருந்தாங்க. ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்து இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற ஹாஃபிதுகள் தனியாக இருந்தார்கள். ஹாமிலுல் குர்ஆன், குர்ஆனில் இருக்கிற இந்த ஆயத்திற்கு என்ன அர்த்தம் மறைந்திருக்கிறது என்பதை புரிந்து இந்த உம்மத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற முஃபஸ்ஸிரீன்கள் அவர்களை தனியாக பிரித்து வைத்திருந்தார்கள். ஃபாஹிமுல் குர்ஆன், இந்த ஆயத்தில் இந்த ஹதீஸில் இருந்து என்ன கருத்து இந்த உம்மத்திற்கு சொல்லப்படுகிறது, என்ன வழிகாட்டுதல் இங்கே சொல்லப்படுகிறது என்று புரிவதற்கென்று அவர்களுக்கு தனி ஃபுகஹாக்கள் சஹாபிகள் இருந்தார்கள். நாம் சொல்வதென்றால் சஹாபிகளை நாம் பின்பற்றுகிறோம். சஹாபியை யார் பின்பற்றினாலும் யாரை பின்பற்றினாலும் நேர்வழி பெறுவீர்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் இந்த நாளை அல்லாஹ் தெளிவுபடுத்தி விட்டான். ஷாஹ் வலியுல்லா முஹத்திஸ் தெஹ்லவி அவர்கள் ஒரு அழகான செய்தியை ஹுஜ்ஜத்துல்லாஹில் பாலிகாவில் எழுதுகிறார்கள். ஏங்க 4 3 ஆகியிருக்கலாமே, 3 2 ஆகியிருக்கலாமே என்று சொன்னால் இதில் அல்லாஹ்வின் ஹிக்மத், நுட்பம் என்ன இருக்கிறதோ தெரியவில்லை. அதிகபட்சமாய் அல்லாஹ்விடத்தில் நெருங்கி பேசிய, நெருங்கி உறவாடிய நபிமார்கள் 4 பேர். ஈசா, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பிரபலமான வேதங்கள் 4: தௌராத், ஜபூர், இன்ஜில், குர்ஆன். பிரபலமான அல்லாஹ்வின் அதிக நெருக்கத்தை பெற்ற மலக்குகள் 4: ஜிப்ரீல், மீகாயில், இஸ்ராஃபில், இஸ்ராயில். அதேபோல்
அல்லாஹ்வின் அதிகபட்சமான நெருக்கத்தை பெறுவதற்கு அகில உலகத்திலும் பரவி இருக்கிற தரீகாக்கள், ஆன்மீக பாதைகள் 4 பிரபலமாய் சிஸ்தியா, காதிரியா, நக்ஷபந்தியா, சுகரவர்தியா, ஒவ்வொன்றையும் 4 அல்லாஹ்வின் வல்லமையை பற்றி புரிவதற்கு குர்ஆனில் அல்லாஹ் 4 உதாரணங்களை சொல்கிறார். ஃபலா யன்துருன இலல் இப்லி கைஃப குலிகத் வ இலஸ் ஸமாஇ கைஃப ருஃபிஅத் வ இலல் ஜிபாலி கைஃப நுஸிபத் வ இலல் அர்தி கைஃப சுதிஹத். ஒட்டகத்தை குறிப்பிடுகிறான், வானத்தை குறிப்பிடுகிறான், பூமியை குறிப்பிடுகிறான், மலையை குறிப்பிடுகிறான். இதுவும் 4 சஹாபி ஹலீஃபாக்களை கூட அல் ஹிலாஃபத்து பஅதி 30 சனத்தன், எனக்கு பின்னால் ஹலீஃபாக்களின் ஆட்சி நடைபெறும் என்றார்கள். அந்த நேர்வழி காட்டப்பட்ட ஹலீஃபாக்கள் 4 பேர். ஆக அல்லாஹ்வின் நெருக்கத்தை பற்றி நபிமார்கள் 4, வேதங்கள் 4, ஹலீஃபாக்கள் 4, அதேபோல் தரீகாக்கள் 4. இந்த அடிப்படையில் மதுஹபையும் அல்லாஹ் 4ஆய் சுருக்கி இந்த உம்மத்திற்கு காலம் காலமாய் பின்பற்றுகின்ற ஒரு அத்தாரிட்டியை, ஒரு அங்கீகாரத்தை அல்லாஹ் தந்து விட்டான். இவர்கள் யாரும் என்னைத்தான் பின்பற்ற வேண்டும், நான் சொல்வதுதான் தீன் என்று போப்பாண்டவர்கள் சொல்ற அந்த லாஜிஸ்டிக்கல் அத்தாரிட்டி எல்லாம் யாரும் சொல்லல. அவர்கள் சட்டங்களை எழுதி வைத்தார்கள். பின்னால் வந்த சமுதாயம் இவர்களை வைத்துத்தான் சரியான வழிகாட்டுதல் கிடைக்கும் என்பதால் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா அவர்களின் உள்ளத்தின் வழியே போட்டு இந்த உம்மத்து இமாம்களை பின்பற்றித்தான் வாழ வேண்டும் என்கிற வழிகாட்டுதலை அல்லாஹ் தந்து விட்டான். யாரெல்லாம் இது தேவையில்லை, புதுசா எல்லாம் ஒன்னாக்குவோம், ஒரே குடையின் கீழ் கொண்டு வருவோம்னு புறப்பட்ட எல்லாருமே பல கொடைக்கு கீழே இருக்கிறான். எல்லாம் ஒரு கொடையில இல்ல. இந்த நூற்றாண்டில் நாம் பார்த்த நிறைய அனுபவங்கள் இதற்கு சாட்சி. எனவே இந்த 4 மதுஹபுக்கு அப்பாற்பட்டு யோசிப்பது கூட குற்றம்தான். 4 மதுஹபை நாம் பின்பற்றவில்லை. 4 மதுஹபுகள் என்பவை 4 வழித்தடங்கள். அந்த வழித்தடங்கள் வழியே அல்லாஹ்வையும் ரசூலையும் தான் பின்பற்றுகிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் தான் அந்த ஒளிப்பெருக்கியின் வழியாக நமக்கு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பேசுவது அல்லாஹ்வும் ரசூலும் தான் என்பதை நாம் மனதில் கொண்டு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா, எனவே அல்லாஹ் ஒருவன், ரசூல் ஒருவர், குர்ஆன் ஒன்றுதான். ஆனால் மதுஹபுகள் 4 கட்டாயம் தேவை. அப்படி அந்த உணர்ச்சியை, அதற்குரிய நுட்பத்தை முழுமையாய் புரிந்து வாழ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.